தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியானது அமலோப்பு மேல்நிலைப் பள்ளி, சிபிஎஸ்இ அகாடமி மற்றும் லூர்துஸ் தொலைக்காட்சி நன்றியாகவும், ஆண்டனி நடராஜன் ஆண்மையிலை பான்சைக்காகவும், சிவராஜன் ஜான்சி குழந்தை வர வேண்டியும், ஜான் பெர்னார்ட் போஸ்கோ பிறந்தநாளில் நன்றியாகவும், கரோலின் கிளம்மன் கல்லூரி திறந்தவைக்கு நன்றியாகவும் இறையாசர் வேண்டியும், அருட்சகோதரி மேரி எத்தில்பினா ஆண்மையிலை பான்சைக்காகவும், சாந்தா கிளாரா உயர்நிலை பள்ளி நன்றியாகவும் வளர்ச்சிக்காகவும், அன்னை லூர்து மகால் குடும்பத்தினர் நன்றியறிதலாகவும் கருத்துகள் நிறைவேறவும், அருட்தந்தை பிரான்சிஸ் சேவியர் ஆண்மையிலை பாட்சிக்காகவும், தைரியநாதன் ஆண்மையிலை பாட்சிக்காகவும், அமல்ராஜ் மேரி அர்மினா குடும்பத்தினர் இறைவனுக்கு நன்றியாகவும் இறையாசர் வேண்டியும், அம்பிராஜ் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் நன்றியறிதலாகவும், சுசேராஜ் துப்பியனுடைய உடல் உள்ள நலனுக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. மேலும் இறைவனின் அருளையும் ஆசிரையும் நாடி தேடி வந்துள்ள உங்கள் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட தேவைகளுக்காக இந்த தெய்வீக திருப்பலி வழியாக எல்லாம் உள்ள பரமதந்தையிடம் உருக்கமுடன் மன்றாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியிலே தகுந்த விதமாய் பங்கெடுக்க தடையாக இருக்கின்ற நம்முடைய பாவங்கள், பலவீனங்கள், குற்றங்கள், குறைகளை எண்ணி அதற்காக மனம் வருந்தி ஆண்டவரிடத்திலே மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் நான் பாவை தேர்ச்சிக்கொள்கிறேன், ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதரர் சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம்மை திறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலையான பேரின்ப வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. இரக்கமாயிரம் கிறிஸ்துவே, இரக்கமாயிரம் கிறிஸ்துவே, இரக்கமாயிரம் ஆண்டவரே, இரக்கமாயிரம் ஆண்டவரே, இரக்கமாயிரம். ஜெபிப்போமாக. பேரிரக்கமுள்ள தந்தை இறைவா, நம்பினோருக்கு மனதிடன் நீரை எங்கள் வேண்டுதலுக்கு இரக்கத்துடன் செவி சாய்த்தருளும். உமது உதவியின்றி வலுவற்ற எங்களால் ஆவது ஒன்றுமில்லை. எனவே எங்கள் மனத்தாலும் வாக்காலும் செயலாலும் உம்முடைய கட்டளைகளை நிறைவேற்றி நாங்கள் உம் பிள்ளைகளாக வாழ்ந்திட அருள் புரிவீராக. உமோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எலியாவுடைய ஆவியால் எலிசா நிறைவு பெற்றார். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். இறைவாக்கினர் எலியா நெருப்பு போல் எழுந்தார். தீவட்டி போல் அவருடைய சொல் பற்றி எறிந்தது.
மக்கள் மீது பஞ்சம் வர செய்தார். தம் பற்றார்வத்தால் அவர்களை எண்ணிக்கையில் சிலராக்கினார். அவருடைய சொல்லால் வானம் பொழிவதை நிறுத்தினார். மும்முறை நெருப்பு விழச் செய்தார். எலியாவே, உம்முடைய வியத்தகு செயல்களில் நீர் எத்துணை மாட்சிக்குரியவர். உமக்கு இணையாய் யார் பெருமை பாராட்டக்கூடும்? இறந்தவரை உன்னத இறைவனின் சொல்லால் இறப்பினின்றும் பாதாளத்தில் நின்றும் எழச் செய்தீர். மன்னர்களை அழிவுக்கு உட்படுத்தினீர். மேன்மை மிக்கவர்களை படுத்த படுக்கையாக்கி வீழ்த்தினீர். கடும் சொல்லை சீனாய் மலை மீதும் பழிவாங்கும் தீர்ப்பை ஒரேபு மலை மீதும் கேட்டீர். பழி தீர்க்கும்படி மன்னர்களை திருப்பொழிவு செய்தீர். உம் வழித்தொன்றர்களால் இறைவாக்கினர்களை ஏற்படுத்தினீர். தீச்சீராவெளியில் நெருப்பு குதிரைகள் பூட்டி தேரில் நீர் எடுத்துக்கொள்ளப்பட்டீர். அவருடைய சினம் சீற்றமாய் மாறும் முன் அதை தணிப்பதற்கும் தந்தையின் உள்ளத்தை மகனை நோக்கி திருப்புவதற்கும் யாக்கோப்பின் குலங்களை மீண்டும் நிலைநிறுத்துவதற்கும் குறித்த காலங்களில் நீர் கடிந்து கொள்வீர் என்று எழுதப்பட்டுள்ளது. உம்மை கண்டவர்களும் உமது அன்பில் துயில் கொண்டவர்களும் பேறு பெற்றோர். நாமும் வாழ்வது உறுதி. எலியா சூறாவளி சூற மறைந்தார். எலிசா அவருடைய ஆவியால் நிறைவு பெற்றார். எலிசா தம் வாழ்நாளில் எந்த தலைவருக்கும் அஞ்சவில்லை. அவரை அடிப்பணிய வைக்க எவராலும் முடியவில்லை. அவரால் முடியாதது ஒன்றுமில்லை. இறந்த பிறகும் அவரது உடல் இறைவாக்கு உரைத்தது. அவர் தம் வாழ்நாளில் அரியணைச் செய்தார். இறப்பில் அவருடைய செயல்களில் வியப்புக்குரியவனாய் இருந்தன. இவை யாவும் கண்டு மக்கள் மனமாறவில்லை. அவர்கள் கைதிகளாக நாடு கடத்தப்பட்டு மண்ணுலகெங்கும் சிதறிக்கப்பட்ட வரையில் தங்கள் பாவங்களை விட்டு விலகவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. நேர்மையானவர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். ஆண்டவர் ஆட்சி செய்கிறார். பூ உலகம் மகிழ்வதாக. திரளான தீவு நாடுகள் களி கூறுவனாக. மேகமும் காரிரலும் அவரை சூழ்ந்துள்ளன. நீதியும் நேர்மையும் அவரது அரியணையின் அடித்தளம். பல்லவி. நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். நெருப்பு அவர் முன் சொல்கிறது. சுற்றிலும் உள்ள அவர் தம் எதிரிகளை சுத்தரிக்கின்றது. அவர் தம் மின்னல்கள் பூவுலகை ஒளிர்கின்றன. மண்ணுலகம் அதை கண்டு நடுங்குகின்றது. பல்லவி. நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். ஆண்டவர் முன்னிலையில் அனைத்துலகில் தலைவர் முன்னிலையிலும் மலைகள் மெழுகி உருகின்றன. வானங்கள் அவரது நீதியை அறிவிக்கின்றன. அனைத்து மக்கள் நிலங்களும் அவரது மாட்சியை காண்கின்றன. பல்லவி. உருவங்களை வழிபடுவோரும் சிலைகளை பற்றி பெருமையடித்துக் கொள்வோரும் வெட்கத்துக்குள்ளாவர். அனைத்து தெய்வங்களும் அவரை தாழ்ந்து பணியுங்கள். பல்லவி. Alleluia, 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 Alleluia. கடவுளின் பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மையை பெற்றுக் கொண்டீர்கள். அதனால் நாம் அப்பா தந்தை என அழைக்கின்றோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எழுதின செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6. உயிருள்ள இறை வார்த்தைகள் 7 முதல் 15 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது பிற இனத்தவரை போல பிதற்ற வேண்டாம். மிகுதியான சொற்களை அடுக்கிக் கொண்டே போவதால்
தங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என அவர்கள் நினைக்கிறார்கள். நீங்கள் அவர்களைப் போல் இருக்க வேண்டாம். ஏனெனில் நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் தேவையை உங்கள் தந்தை அறிந்திருக்கிறார். ஆகவே நீங்கள் இவ்வாறு இறைவனிடம் வேண்டுங்கள். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. இன்று தேவையான உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவியும். மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணக தந்தையும் உங்களை மன்னிப்பார். மற்ற மனிதரை நீங்கள் மன்னிக்காவிடில் உங்கள் தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசுவில் அன்பு வைக்க சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, பெரியோர்களே, இன்றைய தினம் இறைமகன் இயேசு கிறிஸ்து நமக்கும் இறைவனுக்கும் உள்ள உறவு எத்தகையதொரு உறவு என்பதனை தான் கற்றுக் கொடுத்த ஜெபத்தின் வழியாக தம்முடைய சீடர்களுக்கு எடுத்து காட்டுகின்றார். இதுவரை இந்த யூத சமுதாயம் கொண்டிருந்த சிந்தனைகளையும் சித்தாந்தங்களையும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவனுடைய ஜெபமானது உடை தெரிவதை நாம் பார்க்கின்றோம். யூதர்கள் இறைவனை ஒரு அப்பாற்பட்ட ஒரு இறைவனாக, இந்த மனித குலத்தை விட்டு வேறொரு இடத்தில் இருக்கின்றவனாக, அவரை நாம் அழைப்பதற்கே தகுதியற்றவர்களாக இருக்கின்றோம் என்ற சிந்தனை கொண்டிருந்த அந்த கால சூழ்நிலையில் இறைமகன் இயேசு கிறிஸ்து நமக்கும் இறைவனுக்கும் உள்ள உறவு தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள உறவு என்று தன்னுடைய சீடர்களுக்கு அவர் அறிவுறுத்துகின்றார். அது மட்டுமல்ல, எவ்வாறு ஒரு மகனானவன் தந்தையிடம் தன்னுடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் தன்னுடைய தேவைகளையும் கேட்பானோ, அதே போன்று நாமும் நம்முடைய விண்ணக தந்தையிடம் உரையாட வேண்டும், நம்முடைய தேவைகளை கேட்க வேண்டும் என்று தன்னுடைய சீடர்களுக்கு அவர் கற்றுத்தருகின்றார். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த மனித குலத்தினுடைய மத்தியில் இறைவன் உரையாடுகின்றவராக, உரமாடுகின்றவராக இருந்து கொண்டிருக்கின்றார். எனவேதான் நமக்கும் தந்தையாம் இறைவனுக்கும் உள்ள உறவு, தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள உறவு, இதை தாண்டி வேறொரு நிலையில் அவரை நாம் வைத்து அவரை நாம் புறக்கணித்து வாழக்கூடாது என்பது இறைமகன் இயேசு கிறிஸ்துவனுடைய எண்ணமாக இருந்தது. எனவே இந்த தந்தை மகன் உறவில் நாம் ஒவ்வொருவரும் நிலைத்திருந்து அவரோடு நாம் அந்த நிலை வாழ்வை பெற வேண்டும் என்பது இறைமகன் இயேசு கிறிஸ்துவனுடைய எண்ணமாகவும் எதிர்பார்ப்பாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே இந்த உறவில் நாம் இறைவனோடு எத்தகையதொரு நெருக்கமான நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றோம் என்று நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்ப்போம். எனவே இறைமகன் இயேசு கிறிஸ்துவே தன்னுடைய தந்தையை நாம் அனைவரும் தந்தை அப்பா என்று அழைப்பதற்கான உரிமையை நமக்கு வழங்குகின்றார். அந்த இறைவனை நோக்கி நாம் அப்பா என்று அழைக்க நாம் முன் வருகின்றவர்களாக இருக்கின்றோமா என நாம் சிந்தித்து பார்ப்போம். ஆமென். ரசத்தை பெற்றுக்கொண்டு ஆட்சி கொடுக்க ரசத்தை அன்புமிக்க சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள்.
முதுகை நின்று பலியேற்றுக் கொள்வாராக. அனைத்தையும் படைத்தாலும் இறைவா, நாங்கள் கொண்டு வரும் இந்த காணிக்கை பொருட்களை எங்கள் உடலுக்கு உணவாகவும் புது வாழ்வளிக்கும் அருட்சாதனமாகவும் பயன்படுத்துகின்றீர். இந்த உணவும் புது வாழ்வும் எங்கள் உடலுக்கும் உள்ளத்திற்கும் குறைவின்றி கிடைக்க செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உம் அன்பார்ந்த மகன் கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். முத வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர், அவரையே மீட்பனாக எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியினால் உடலெடுத்து கன்னிமரியாளிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். அவர் சாவை வென்று உயிர்ப்பு உண்டென விளங்கச் செய்தார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் மக்கு மகிமை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் முடிவின்றி சொல்லுவதாவது: உன்னதங்களிலே ஹோசானா, ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஹோசானா. வானக தந்தையே, நிறையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட மனமோந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறை பொருள். உமது மரணத்தை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் மக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை
தூய் ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். தந்தையே, தங்களுடைய இயலாமையின் காரணமாக தங்களுடைய இல்லங்களில் இருந்த இணையதளத்தின் வழியாகவும் தொலைக்காட்சியின் வழியாகவும் இந்த பலியில் பங்கெடுக்கின்ற நம்முடைய மக்களை நிறைவாய் ஆசீர்வதிக்கும் என்று ஆடுகின்றோம். இந்த பலியின் வழியாக அவர்கள் நம்முடைய திருப்பாதத்திலே வேண்டி விரும்பி கேட்கின்ற எல்லா விண்ணப்பங்களையும், வேண்டுதல்களையும், ஜெபங்களையும் நீர்தாமை கனிவோடு கண்ணோக்கி இந்த பலியின் வழியாக அவர்களை நிறைவாய் ஆசீர்வதித்து வழிநடத்துமாறு என்று ஆடுகின்றோம். மேலும் உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும், சிறப்பாக இந்த திருப்பலியில் நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கின்ற எங்கள் பெற்றோர், உற்றார், உறவினர், உடன் பிறந்தோர், நண்பர்கள் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்க திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமை மிக்க வேண்டிய வரங்களை தரும் வில்லியனூர் லூர்து அன்னை, அவருடைய கணவர் புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் மக்கு உகந்தவராய் இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழ்மை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருளே உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். முதிய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திருச்சபையின் விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம்.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடல் இரத்தம் ஒன்றாக கலந்து நோக்க முடிவில்லா வாழ்வடைப்பதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாங்கள் உட்கொள்ளும் திருவுடல் இரத்தம் எதிர்க்கு தன்னை உள்ளாக்காமல் இது பெரு இறக்கத்தால் என் உள்ளத்தை உடலையும் காத்திருமாறு பரந்தாயிட அறிவுறுகிறேன். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எனதான் மார்க்கும் கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமுமே காத்து முடிவில்லா வாழ்வழிப்பதாக. இறை இரக்கத்தின் ஜூபிலி ஆண்டு ஜெபம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, விண்ணக தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நாங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்பித்தீர். நாங்கள் மீட்படையும் பொருட்டு உமது திருமுகத்தை எங்களுக்கு காட்டியருளும். உமது இரக்க பார்வை மத்தேயுவையும் சக்கேயுவையும் செல்வத்தின் பிடியிலிருந்து விடுவித்தது. மதலின் மரியாவையும் விபச்சார பெண்ணையும் உலக இன்ப நாட்டத்திலிருந்து விடுவித்தது. உம்மை மறுதலித்த பேதுருவை வருந்தி அழச் செய்தது. சமாரிய பெண் கடவுளின் கொடையை அறியச் செய்தது. இவ்வாறே நாங்களும் உமது இரக்கத்தை உணர எங்களுக்கு அருள் தாரும். உமது ஆவியாரை அனுப்பி
எங்கள் ஒவ்வொருவரையும் அவரது அருள் பொழிவால் புனிதப்படுத்தி அருளும். அப்போது இரக்கத்தின் ஜூபிலி ஆண்டு எங்களுக்கு ஆண்டவரின் அருள் நிறைந்த ஆண்டாக இருக்கும். இவ்வாண்டில் உமது திரு அவை புதிய ஆற்றலோடு ஏழைகளுக்கு நற்செய்தியையும், சிறைப்பட்டோருக்கு விடுதலையையும், பார்வையற்றோருக்கு பார்வையையும் வழங்க முயல்வதாக. தந்தையோடும் தூய ஆவியாரோடும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் ஆண்டவராகிய இயேசுவே, இரக்கத்தின் அன்னை மரியா வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. அன்புறவுக்கும் ஒருமைப்பாட்டிற்கும் முற்றாக இறைவா, நாங்கள் உட்கொண்ட திருவுணவு விசுவாசிகள் உம்முள் ஒன்றித்திருப்பதை குறிக்கின்றது. அவ்வாறே மது திருச்சபையிலும் ஒருமைப்பாட்டை விளைவிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவே உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. ஆலய பணி செய்ய அமர்ந்தவனே, எங்கள் ஆயனே ஏந்திய அதிசயமே. ஆலய பணி செய்ய அமர்ந்தவனே, எங்கள் ஆயனே ஏந்திய அதிசயமே. புகழோடு உரைத்த புண்ணியமே, புகழோடு உரைத்த புண்ணியமே, இந்த புவி பாடும் கண்ணி மாதவமே. வாழ்க ஹரியே, இறைவனின் உறைவிடமே. திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் திருப்பலியில் நினைவு கூறப்பட்ட கருத்துக்களுக்காகவும் வேண்டிக் கொள்வோமாக. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் வர்ஷிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனைத்தின் உணவை எங்களுக்கு இன்று தரணும். எங்கள் தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரணத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, மரியாயின் மாசற்ற திருஹிருதயமே, புனித சூசையப்பரே, புனித குழந்தை இயேசுவின் தரசம்மாளே, எங்கள் பாதுகாவலான சகல சமரசுகளே, இயேசு மரி சூசை, எங்கள் எல்லோருக்காகவும் நாள்தோறும் காத்திருளும்.
பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். மரியே வாழ்க.